நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்தாரா காளியம்மாள்? விலகிட்டாரா காளியம்மாள்? விலக போறாரா காளியம்மாள்? திமுகல சேர போறாங்களா, அதிமுகல சேர போறாங்களா? ஓ, தாவேக்கா கூட பேசிட்டு இருக்காங்களா? கிளம்பிட்டாங்களா? தனது அலைபேசியிலிருந்து தாவேக்கா தலைவர் விஜய்க்கு தயவு செய்தாரா காளியம்மாள்? திரும்ப கட் பண்ணி விட்டாரா காளியம்மாள்? சீமானின் கூடாரம் என்னாக போகிறது? சீமானின் கூடாரம் மறுபடியும் காலியாக போகிறது. கூண்டோடு கலைந்த நாம் தமிழர் கட்சி மீண்டும் கூண்டோடு கலைய போகிறதுன்னு காலையிலிருந்து எல்லா மீடியாவும் இதை ஒன்னையே நியூஸா போட்டுட்டு இருக்காங்க. ரூடு டிஆர்பிக்காக எவ்வளோ வெக்கம் கட்டு தெரிய வேண்டியிருக்குல்ல. இதே மாதிரி இது வரைக்கும் வேற எங்கேயாவது ஒரு வாரத்துக்கு 4 ரேப் நடக்குது, இல்லை ஸ்கூல் குழந்தைய ரேப் பண்ணுறான், கன்னியாகுமரியிலேருந்து மண் அள்ளிட்டு போகிறான், மலையை வெட்டிட்டு போகிறான், தேனியிலேருந்து மலையை வெட்டிட்டு போகிறான், இதை பற்றி என்னைக்காவது பதறியிருக்கா இந்த மீடியா? பதறாது. என்னமோ இவங்க காளியம்மாளுக்கா வீட்டு வாசல்லையே படுத்துட்டு இருப்பாங்களோங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் நாளைக்கு காலையில் இருந்துச்சு கலைந்தது நாம் தமிழர் கட்சி, கூண்டோடு கலைந்தது நாம் தமிழர் கட்சி, அழிந்து விட்டார் சீமான், மீண்டு வருவாரா சீமான் அப்படின்னு டிபேட் வச்சு 4 பேர்த்த கூப்பிட்டு வச்சு, ஏய் நீ என்ன சொல்ற, சீமான் முடிஞ்சிட்டாரு, ஏய் நீ அப்படி இல்லை, சீமான் எப்பவோ முடிஞ்சிட்டாரு அப்படின்னு உட்காந்து பேசுறதுக்கு தான் இந்த டிராமா. எத்தனை பேர் வெளியே போனாலும், எத்தனை பேர் புதுசா உள்ள வந்தாலும் என்னைக்கும் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியா தான் இருக்கும். நாம் மலையாளி கட்சின்னு மாறிடாது. இதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக உங்களுக்கு தான் ஆல்ரெடி வேற மாதிரியான நியூஸ் எல்லாம் இருக்குமே. 4வது மனைவியுடன் ஓட்டம் பிடித்த எதிர் வீட்டுக்காரரின் 7வது கணவன் பிடிப்பு தளத்தில் தன் கையாலேயே சோற்றையும் குழம்பையும் போட்டு தன் கையாலேயே பிணைந்து தன் வாயில் ஊட்டி சாப்பிட்ட அந்த நடிகர், அவரை பற்றி தெரியுமா? இதெல்லாம் அந்த நியூஸ் எல்லாம் போடுங்க. அதில் சொல்லி நீங்க மக்களுக்கு அந்த விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்த வேண்டாமா?